ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வில்வாதர்ஸ் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மொச்சக்கொட்டை குழம்பு. இது சப்பாத்தி, இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இங்கே ஃப்ரோசன் மொச்சக்கொட்டை தான் கிடச்சிது. நம்ம ஊரில் இப்போல்லாம் எல்லா சீசன்லேயும் நல்லா அவரைக்காய் கிடைக்குது மொச்சக்கொட்டை. ஸோ நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம். பட் சம் இயர்ஸ் பிஃபோரெல்லாம் இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் கொஞ்சம் தனியா, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பட்டையும் ஒரே ஒரு லவங்கமும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வாசனையும் சூப்பராக இருக்கும், அது ஒரு மசாலா ஃபீல் தரும் அதனால். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாமே கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பூண்டு, வெங்காயம்லாம் நம்ம எவ்வளோ கிரேவி கன்சிஸ்டன்சி திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு வெங்காயம், ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு தக்காளியை அரைக்க போட்டுடுறேன், இன்னொரு தக்காளி குழம்புல ஆட் பண்ணுறேன். இப்படி தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு எப்படி வேணுமோ அதை வச்சு எடுத்துக்கோங்க. நான் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக புளி கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழம்புக்கு டொமேட்டோவை ஆட் பண்ணுறது அவ்வளோவா பிடிக்கல, வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் இதுக்கே 2 டொமேட்டோவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஓகே தான். நான் கொஞ்சம் குழம்புக்கு ஆட் பண்ணுறதுனால ஒரு தக்காளி அங்கேயும் ஒரு தக்காளி இங்கேயும் பிரித்து வச்சுக்கிட்டேன். நமக்கு எப்படி புளிப்பு வேணுமோ அப்படி சேர்த்துக்கிறது தான். இதெல்லாமே நல்லா வதக்கணும். தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அவ்வளோலாம் கொதிக்க விட மாட்டோம். கொஞ்சம் ஒரு கொதி இல்லைன்னா 2 கொதி கொதிக்க விடுவோம், அவ்வளோதான். திக்னஸ்க்காக நான் கொஞ்சம் முந்திரியும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலன்னா கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முந்திரி ஆட் பண்ணால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கூடவே திக்னஸ் தரும், கிரேவி திக்னஸ் சூப்பராக இருக்கும். தேங்காயும் ஆட் பண்ணுறதுனால பார்த்து முந்திரியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 4-5 முந்திரியை உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். வதக்குனது எல்லாமே சைடில் வச்சுட்டு அது ஆறுற கேப்பில் நம்ம இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு சாட்டை பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேன். கூடவே கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு என்ன வேணால் போட்டுக்கலாம் நீங்கள். நான் அது எதுவுமே போடாமல் வெங்காயம், அப்புறமா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, நிறைய பெருங்காயம் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் மொச்சக்கொட்டை ரொம்ப கேஸ். ஸோ அதனால் நம்ம பார்த்து பெருங்காயத்தை ஆட் பண்ணணும். நிறைய ஆட் பண்ணிங்கன்னா நல்லது, அதனால் நான் நிறைய போட்டிருக்கேன். இந்த குழம்பெல்லாம் எப்போவுமே சமைக்க மாட்டோம்ல, எப்போயாச்சும் ஒரு வாட்டி தானே சமைப்போம். ஆக்சுவலி நான் சொல்ல போனால் நான் 2வது வாட்டி தான் சமைக்கிறேன். நான் எப்போவுமேலாம் சமைக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் இந்த மாதிரி சமைக்கிறேன்னா நான் எங்கள் வீட்டில் கேட்டுட்டு எங்கள் அத்தா கிட்டே கேட்பேன் ஃபஸ்ட்டு, அவங்க எப்படி பண்ணுவாங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மா கிட்டே கேட்பேன். 2 பேர்த்தும் கேட்டுட்டு என்னோட ரெசிபி எதாவது ஆட் பண்ணலாமா, இன்க்ளூட் பண்ணலாமான்னு யோசித்து 3யும் கலந்து தான் நான் இந்த மாதிரி குழம்பெல்லாம் ரேராக வைக்கிறதெல்லாம் இப்படி தான் வைப்பேன். 2-3 பேரை கேட்டு ஒரு யூடியூப் கூட பார்ப்பேன் அந்த மாதிரி. பட் இன்றைக்கி அவங்க 2 பேர் சொன்னதே ஓகே, எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. 2 பேர் சொன்னதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி நான் பண்ணேன். எங்கள் அத்தை சேம் எல்லாமே சொன்னாங்க. புளி சேர்த்துக்கோ அப்படின்ட்டு எங்கள் அத்தை தான் சொன்னாங்க. எங்கள் அம்மா காரப்பொடியும் சேர்த்து அரைச்சிடு, அப்போ தான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அதையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். நான் அரைக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சமாக புளியும் கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து அரைச்சிங்கன்னா திக்னஸும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். மொச்சக்கொட்டை ஈஸியாக வெந்துடும், அது ஃப்ரோசன் இன்னும் ஈஸியாக வெந்துடும். பட் நான் தனியாக ஏன் வேக வைக்கிறேன்னா, அது இது கூடவே போட்டோன்னா வெந்துடுறது சீக்கிரம், பட் அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும், அது போகாது ஒன்று. அது இல்லாமல் நான் அந்த வேக வச்ச தண்ணியை கீழே கொட்டிடுவேன். பிகாஸ் அதில் ஒரு வாயு தன்மையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போயிடும்ன்ட்டு நானாக நம்புகிறேன். அதனால் அதை கொட்டிடுவேன். ஸோ அதனால் தனியாக அந்த வதக்கணும்ல அந்த பேன்லேயே நான் மொச்சக்கொட்டையை சுடு தண்ணி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுடுவேன். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அந்த கேப்பில் மசாலாவும் இருக்கும். ஸோ அப்போது நம்ம அரைச்சி நம்ம வெங்காயம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல அந்த பேனில் போட்டு நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணலான்ட்டு நான் ஆட் பண்ணிவிட்டேன். மஞ்சள் பொடியும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு
கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பாருங்கள். காரம் பத்தலைன்னா வேணும்னா இன்னும் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த மொச்சக்கொட்டையை நல்லா நார்மல் தண்ணியில் திரும்பியும் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. வெந்திருந்தாலும் அந்த ஒரு கேஸ் ஆகாது. ஓகேவா? அது நான் உறுதி தரேன். ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் கொட்டிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதனாலேயே தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. மொச்சக்கொட்டை ஆல்ரெடி வெந்ததுனால ஒரு 1 கொதி இல்லைன்னா 2 கொதிக்கு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இறக்குறோம் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னும் போது கொஞ்சோண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட் தரும். அதனால் நான் இன்றைக்கி சப்பாத்தியோட தான் சாப்பிட்டேன். பட் இட்லியோட வேறு லெவல் காம்பினேஷனில் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.